வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் இதுவரை 58 பேர் பலியாகியுள்ளனர் என்றும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. இந்த விசச்சாரத்தை விற்ற கண்ணுக்குட்டி, விஜயா, தாமோதரன், ஜோசப் ராஜா, முத்து, சின்னத்துரை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் சாராயத்தில் மெத்தலானின் அளவு அதிகரித்துதான் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து சாராய வியாபாரியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ராமர் என்ற சாராய வியாபாரி தனக்கான பங்கை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போது ராமரின் தந்தை அதை குடித்ததும் அரை மணி நேரத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தன்னுடைய தந்தையை மருத்துவமனையில் சேர்ந்த ராமர் மற்ற வியாபாரிக்கும் போன் செய்து சாராயத்தை விற்க வேண்டாம் என்றும் அதில் விஷம் கலந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். பின்னர் மற்ற வியாபாரிகள் சாராயத்தை கொட்டி அழித்துள்ளார்கள். ஆனால் கண்ணுக்குட்டி என்ற வியாபாரி மட்டும் விஷம் கலந்து தெரிந்தும் அதனை விற்பனை செய்துள்ளார். அதாவது தன்னிடமிருந்து 330 லிட்டர் விஷச்சாராயத்தில் 250 லிட்டர் வரை விற்றிருக்கிறார். இவரிடம் வாங்கி குடித்தவர்கள்தான் தற்போது உயிரிழந்துள்ளார்கள் என்று போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளனர்.